ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களின் சொத்து விவரங்களை எக்ஸ்ரே செய்து அவற்றை கொள்ளையடிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு வழங்கப்படும் தாய் வீட்டு சீதனத்தை பறிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் விமர்சனம். தனது குடும்ப சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவே வாரிசுரிமை வரி திட்டத்தை 1985 பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி ரத்து செய்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தங்களது சொத்துக்களை காப்பாற்றிவிட்டு தற்போது மக்களின் சொத்துக்களை அபகரிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் விமர்சனம். பிரச்சாரத்தின் போது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய புகாரில் பிரதமர் மோடி ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். ஏப்ரல் 29 காலை 11 மணிக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. வானிலை முன்னெச்சரிக்கைகளை துல்லியமாக கூறும் வகையில் ஏற்காடு மற்றும் ராமநாதபுரத்தில் புதிய ரேடார்களை அமைக்கிறது வானிலை மையம். மாவட்ட அளவில் தற்போது வழங்கப்பட்டு வரும் வானிலை முன்னறிவிப்புகளை வட்டார அளவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின் ஜூன் 5 தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளை திறக்க அரசு பரிசீலனை. தற்போது உள்ளதைப் போலவே வெப்பம் நீடித்தால் பள்ளிகள் திறப்பு 10 அல்லது 15 நாட்கள் தள்ளி வைக்கப்படலாம் எனவும் தகவல். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நாளை மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மின்னணு எந்திரங்கள் உட்பட வாக்குப்பதிவுக்கான பொருட்களுடன் வாக்குச்சாவடிகளுக்கு புறப்பட்ட தேர்தல் அலுவலர்கள். நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் ஜம்மு தொகுதியில் தீவிரப்படுத்தப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு. பதற்றம் நிறைந்த பகுதிகளில் ட்ரோன்கள் மூலமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ரோந்து சுற்றியபடியும் கண்காணிப்பு. ஆந்திர மாநிலம் புலிவெந்தலாவில் கொளுத்தும் வெயிலில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் திரண்ட ஆதரவாளர்கள். தங்களது வெற்றியை யாரும் தடுக்க முடியாது என தொண்டர்களிடையே ஜெகன்மோகன் ரெட்டி பேச்சு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் சந்திப்பு. வட மாநிலங்களில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் மு க ஸ்டாலின் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக செல்வ பெருந்தகை பேட்டி. சட்டவிரோத மணல் குவாரி விவகாரம் தொடர்பாக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜர். 5 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல். 2 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தாமல் காத்திருப்பு அறையிலேயே அமர வைக்கப்பட்டதாக தகவல். இடி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது ஏப்ரல் 30 சென்னை நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு முன்வைத்த வாதங்களுக்கு அமலாக்கத்துறை மறுப்பு. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு ஆவணங்களை அமலாக்கத்துறைக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்த லஞ்ச ஒழிப்புத்துறை. அமலாக்கத்துறை மனுவின் மீதான விசாரணையை வரும் ஜூன் 12 ஒத்திவைத்த புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். பள்ளிகளில் குழந்தைகளை கண்காணிக்கலாம், கண்டிக்கலாமே தவிர அடிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மாணவர்களை தண்டிக்கக்கூடாது என்ற குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய விதிகளை தீவிரமாக அமல்படுத்துமாறு தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு உத்தரவு. கம்போடியா நாட்டில் இருந்து மலேசியா வழியாக சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 35 கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல். விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட கடத்தல் ஆசாமியிடம் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. திருச்சியில் ஓடும் அரசு பேருந்திலிருந்து சீட் கழன்று நடத்துனர் ரோட்டில் விழுந்து படுகாயமடைந்த விவகாரம். பணிமனை மேலாளர் உட்பட 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து போக்குவரத்து துறை நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் பிரியங்காவும் அமேத்தியில் ராகுலும் போட்டியிடுவார்கள் என தகவல். ஏப்ரல் 26 பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் இருவரும் அடுத்த வாரம் மனு தாக்கல் செய்வார்கள் என்றும் தகவல்.
மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலியில் நில அபகரிப்பு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தது சிபிஐ. பாதிக்கப்பட்டவர்கள் பிரத்யேக மின்னஞ்சலுக்கு அனுப்பிய புகார்களின் அடிப்படையில் 5 பேர் மீது வழக்கு பதிவு. ஆன்லைன் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்கவும் கிரெடிட் கார்டு வழங்கவும் கோட்டக் மஹிந்திரா வங்கிக்கு தடை விதித்ததன் எதிரொலி இந்திய பங்குச் சந்தைகளில் கோட்டக் மஹிந்திரா வங்கியின் பங்குகள் 12% சரிவு. மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கையில் மணிப்பூர் விவகாரம், ராகுல் பதவி நீக்கம் போன்றவற்றை குறிப்பிட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம். அறிக்கை ஒருதலைபட்சமாக இருப்பதாகவும் மோசமான புரிதலை பிரதிபலிப்பதாகவும் வெளியுறவுத்துறை காட்டும். தமிழக வீரர் குகேஷ் மற்றும் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங் லீரனுக்கு இடையிலான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்த இந்தியா விருப்பம். தமிழ்நாடு, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏதேனும் ஒரு நகரத்தில் போட்டியை நடத்த திட்டமிடப்படுவதாக இந்திய செஸ் கூட்டமைப்பு தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.